இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். எஸ்ஐஆர் பணிகள் குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்தியா கூட்டணி சார்பில் எழுதப்பட்ட கடிதத்தில் திமுக கையெழுத்திட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தில் திமுகவும் கையெழுத்திட்டிருப்பது இப்போ அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது. இந்தியா கூட்டணியில் திமுகவும் முக்கியமான ஒரு கட்சியாக இருந்தது. டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் பங்கேற்று முக்கியமான பல விஷயங்கள் குறித்தும் பேசியிருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த நிலைமையில் நிறைய மாற்றம் இருந்ததை பார்க்க முடிந்தது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து விலகி தவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையில் பங்கேற்றுட்டாங்க. காங்கிரஸ் திமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டது அப்படின்னு திமுக அதிகாரப்பூர்வமாக அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி கடந்த ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற போது இந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்குமா பங்கேற்காதா அப்படின்னு பல விவாதங்கள் இருந்த நிலையில தான் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் திமுக பங்கேற்காது அப்படின்னு அதிகாரப்பூர்வ அறிக்கையை திமுக தலைமை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் நாட்டின் நலன் சார்ந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு திமுக எப்பவுமே உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு திமுக தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்தியா கூட்டணிகள் எல்லாம், அதாவது கடந்த 8ஆம் தேதி டெல்லியில் ஆலோசனையில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளக்கூடிய எஸ்ஐஆர் பணி அப்படிங்கிறது வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கு அப்படிங்கிறத மையமாக வைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த கடிதத்தில் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்காத திமுகவும் ஆம் ஆத்மியும் கையெழுத்திட்டிருப்பது தான் இப்போ முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. திமுக வட்டாரத்தில் இது குறித்து விசாரித்தப்போ காங்கிரஸ் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் திமுக பங்கேற்காது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் நாட்டின் நலன் சார்ந்து எஸ்ஐஆர் பணி போன்ற முக்கியமான பிரச்சனைகளில் திமுக எப்பவுமே உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு திமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க. எஸ்ஐஆர் பணியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் முதலே திமுக கடுமையான எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வரோம். அதனால இந்த எஸ்ஐஆர் பணி சம்பந்தமாக இந்தியா கூட்டணி எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவில் இப்போ திமுகவும் சம்மதம் தெரிவித்து கையெழுத்திட்டு இருக்கிறோம். இதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் நாட்டின் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் இந்தியா கூட்டணி எடுக்கக்கூடிய முடிவுக்கு திமுக சம்மதம் தெரிவிக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் திமுக வட்டாரத்தில் பார்க்க முடிகிறது. இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.